ம். உட்காரு. பியூட்டிஃபுல் இன்சைட் யூனிட் 1 போயம் சொல்லு. ஆ, ஆ, சொல்லு. ஆ. நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ புக்கை கையிலேயே எடுக்கலன்னு நல்லா தெரியுது. நீ இப்படி படிச்ச 10th இப்படி பாஸ் பண்ணுவ, +2 இப்படி போவ, டிகிரி எப்படி வாங்குவ? அப்படி கேளுங்க மாமா. வாங்க மாப்பிள்ள, நீங்க உட்காருங்க உட்காருங்க. எங்க போயிட்டு வரீங்க? அப்படியே காத்தாட கொஞ்ச நேரம் நடந்து போயிட்டு வரேன் மாப்பிள்ள. நான் அப்பாவுக்கு துணையா போயிட்டு வரேன் மாமா. சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க மாமா. சரிங்க மாப்பிள்ள. அக்கா எப்ப பார்த்தாலும் நீ கலெக்டர் ஆகணும், நல்லா படின்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா அக்காவுக்கு இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. என்னக்கா முறைக்கிற? படிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இப்ப தெரியுதா? கணேசா, மாமா இருக்காருங்கிற தைரியத்துல பேசுறியா? இப்போ அவன் மேல எதுக்கு கோபப்படுற? நீ ஒழுங்கா படிச்சா உன்னை பார்த்து அவனும் நல்லா படிப்பான். ம். நீ அவனை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறல, அந்த மாதிரி நான் அவனை கிராஜுவேட் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ம். நீ ஏன் ஆசையை நிறைவேற்றினா தானே அவன் உன் ஆசையை நிறைவேற்றி காட்டுவான். ம் ம் கரெக்ட் மாமா. இந்த டீல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கணேஷா, மாமா. உன் அக்கா ஒழுங்கா படிக்கிறாளா இல்லையான்னு கவனிக்கிறது உன்னோட வேலை. ஓகே மாமா. அவ ஒழுங்கா படிக்கலாம் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பா பண்றேன் மாமா. என்ன கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு அக்கா ஆசைப்படுற மாதிரி என் அக்காவை ஒரு கிராஜுவேட் ஆக்கி பார்க்கணும்னு எனக்கும் ஆசையத்தாமமா இருக்கு. என்ன 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ஆமா, எப்போ நாங்க 2 பேரும் அப்படிதான். அதுல உனக்கு என்ன சந்தேகம்? மாமா சொல்றாருல, படிக்கா. படி. இது இல்ல, இத படி. படி. ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க மேடம். மீட்டிங்க்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா? பண்ணிட்டேன் மேடம். ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்பி வச்சுட்டேன் மேடம். அங்கிருந்து அவங்கள ஹோட்டலுக்கு ட்ராப் பண்ண சொல்லிட்டேன். சூப்பர். அப்புறம் மீட்டிங்ல ஃபாரினர்ஸை இன்வைட் பண்ணி இந்த மீட்டிங்ல யார் பேசுறது? வழக்கமாக இந்த மாதிரி அஃபிஷியல் மீட்டிங்கில் நான் தான் மேடம் ரிசீவ் பண்ணி பேசுவேன். இன்னைக்கு நீங்க ஃபாரினர்ஸை இன்வைட் பண்ணி பேச வேண்டாம். அத பார்வதிக்கிட்டே ஒப்படைச்சிடலாம். மேடம், பார்வதிக்கு இங்கிலீஷ் தெரியாது மேடம். அவங்க எப்படி மீட்டிங்கில் பேசுவாங்க? பார்வதிக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு எனக்கு தெரியாதா? வந்த ஃபாரினர்ஸ் மத்தியில அவ இங்கிலீஷ் தப்பு தப்பா பேசணும். அத பார்த்து வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரும் சிரிக்கணும். குட்வில் அம்பாஸ்டர்னு பெருமைப்பட்டு இருக்கிற பார்வதி அவமானப்பட்டு நிக்கணும். வேண்டாம் மேடம், அதனால ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் நான் தான் மேடம் மாட்டிப்பேன். ஒரு பிரச்சனையும் வராது. பார்வதிக்கு இங்கிலீஷ் தெரியாததால நீங்க எழுதி கொடுத்து அத அவளை பேச வச்சிருங்க. முக்கியமான சில வேர்ட்ஸ் மட்டும் மாத்தி எழுதிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எக்ஸ்டெண்ட் சொல்ற இடத்துல எக்ஸிட்னு போட்டுருங்க. வாமன் சொல்ற இடத்துல வான்னு சொல்லி வைங்க. குறிப்பா எக்ஸ்டெண்ட் அவர் பிசினஸ்ன்னு சொல்ற இடத்துல எக்ஸிட் அவர் பிசினஸ்ன்னு சொல்ல வைங்க. வரவங்க பார்வதியோட இங்கிலீஷை கேட்டு சிரிக்கட்டும். என்ன யோசிக்கிறீங்க? நான் சொன்னதை கேட்டு நீங்க நடக்கல,
அப்புறம் உங்க சீட்டு கிழிஞ்சிரும். வனஜா ஆண்டி சொல்ல சொன்னாங்க, அவ்வளவுதான். வனஜா மேடம் சொன்னாங்களா? அப்ப நீங்க சொன்னபடியே அதே மாதிரி செஞ்சிரு மேடம். சூப்பர். ஓகே, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரியே டைப் பண்ணணும். சரிங்க மேடம். ஓகே ஓகே, கேரி ஆன். சார், வாங்க வாங்க மேடம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீட்டிங்கான ஏற்பாடுலாம் ரெடி பண்ணியாச்சா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மேடம். மீட்டிங்ல நீங்க பேசுறதுக்காகவே டைப் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். மீட்டிங்ல நான் பேசணுமா? இங்கிலீஷ்ல தானே பேசணும். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. அதனால என்ன மேடம், உங்களுக்கு தான் இங்கிலீஷ் படிக்க தெரியும்ல. நீங்க என்ன பேசணும்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நான் டைப் பண்ணிருக்கிறத உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன். படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு, மனப்பாடம் பண்ணலனா கூட பரவாயில்ல, பார்த்து பேசுங்க. அரசியல் கட்சி தலைவர்களே எழுதி வச்சு தானே பேசுறாங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன் மேடம். சரி. மேடம் வந்துடுச்சுங்களா? வந்துருச்சு. வாங்க மேடம், கான்ஃபரன்ஸ் ஹால் போலாம். வாங்க. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் மேடம். First of all, I exit my gratitude and warm welcome. For accepting our investment, help us to visit us here. This is our first meeting since I am elected as Goodwill Ambassador. I hope this meeting will help us to extend our business relationship. She looks from village. Excuse me. I accept. Hey, உன்னோட தப்பான இங்கிலீஷை கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா? இவங்க ஒன்னும் நீ நல்லா பேசிட்டு இருக்கன்னு சந்தோஷத்துல சிரிக்கல, தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறத பார்த்து கேவலமா சிரிக்கிறாங்க. First of all, I exit my gratitude and warm welcome. நான் என்னன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல நான் நன்றியிலிருந்து வெளியேறி எச்சரிக்கையுடன் வரவேற்கிறேன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னு தெரியாமலே இப்படி பேசி
வந்தவங்களை எல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. இவங்க கம்பெனிய பத்தியும் ஆண்டிய பத்தியும் என்ன நினைப்பாங்க? ஒழுங்கா இங்கிலீஷ் பேச தெரியாத உன்ன குட்வில் அம்பாசிடரா வச்சிருக்காங்கன்னு கேவலமா பேசுவாங்க. ஆதிக்கு இதெல்லாம் தேவைதான். இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? போ, போய் நடந்தது எல்லாத்தையும் ஆதிக்கிட்ட சொல்லி 2 பேரும் சேர்ந்து அழுங்க. ஜஸ்ட் கோ. உன்னை போன்னு சொன்னல, இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? கோ கோ. Sorry, gentlemen. Yeah, we can start our meeting now. மாமா என்ன இங்கிலீஷ் படின்னு சொன்னாரு. நான் தான் கேட்கல. இப்ப என்னால மாமாவுக்கு தான் அவமானம். ஐயோ, மாமா வராரு. நடந்த விஷயம் அவருக்கு எதுவும் தெரியக்கூடாது. நீ லேட்டாக தான் வருவேன்னு நினச்சேன். நான் சொன்ன மாதிரியே வந்துட்டியா? உனக்கு ஒரு குட் நியூஸ். மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சு ப்ராஜெக்ட் நமக்கே கிடைச்சிருச்சு. அதானே மாமா? அது எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிற? போட்டின்னு நீங்க இறங்கிட்டாலே வெற்றி உங்களுக்கு தானே மாமா. இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ன்றதால போட்டிக்கு நிறைய கம்பெனிஸ் வந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ப்ராஜெக்ட் நம்மளுக்கே கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடலாமா? வா. நீ கார்ல போயிருது வர. ஹலோ சார், நான் சுதாகர் பேசுறதா? சொல்லுங்க சுதாகர். பார்வதி மேடம் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொன்னாங்களா எனக்கு தெரியாது சார். ஆனால் பார்வதி மேடம் ரொம்ப பாவம் சார். என்ன சொல்றீங்க? பார்வதிக்கு என்னாச்சு? இன்னைக்கு ஆஃபீஸில் நடந்த மீட்டிங்கில் பார்வதி மேடம் ரொம்ப அவமானப்பட்டாங்க சார். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மேனேஜர் தான் சார். ஆஃபீஸில் பார்வதிக்கு என்னாச்சு? அது வந்து சார், சரி சுதாகர், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார்.
சார் சொல்லுங்க சார். ஆஃபீஸில் என்ன நடக்குது? மீட்டிங் நீங்கள் தான் அட்டன் பண்ணோம். எதுக்காக பார்வதி பேச வச்சிங்க? சாருக்கிட்ட பார்வதி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க போல இருக்கே. மித்ராவை மாட்டி விட்டுட்டு நாம தப்பிச்சிட வேண்டிதான். என்ன பதிலே காணோம்? லைனில் இருக்கீங்களா இல்லையா? சார் என்ன மன்னிச்சிருங்க சார். என் மேல எந்த தப்பும் இல்லை சார். எல்லாத்துக்கும் காரணம் மித்ரா மேடம் தான் சார். மித்ராவா? ஆமா சார், மித்ரா மேடம் தான் சார். மீட்டிங்ல என்ன பேச வேணாம், பார்வதியை பேச வைக்க சொல்லி சொன்னாங்க சார். இதுதான் சார் நடந்துச்சு. என் வேலை போயிடுன்னு பயந்துதான் சார் மித்ரா மேடம் சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். எப்படி பார்வதி உன்னால் இப்படி இருக்க முடியுது? என்ன மாமா சொல்றீங்க? புரியல. உன் மனசுல இருக்க வழியை மறைச்சு வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி என்கிட்ட எப்படி உன்னால சந்தோஷமா இருக்க முடியுது? என்ன மாமா என்னென்னமோ சொல்றீங்க? இதுக்கப்புறமும் என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காத. ஆஃபீஸ் மீட்டிங்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஃபீஸில் உனக்கு நடந்ததை நினைச்சு உன் மனசுல எவ்வளோ வலியோடு இருப்பேன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்கு அதை என்கிட்ட சொல்லாம மறைக்கிற? நீங்க உங்க மீட்டிங்கை நல்லபடியா முடிச்சிட்டு சந்தோஷமா வந்தீங்க. உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்ததும் என் மனசுல இருந்த வலியெல்லாம் போயிடுச்சு மாமா. அது மட்டும் இல்ல, எனக்கு ஆபீஸ்ல நடந்ததை உங்ககிட்ட சொன்னா உங்க மனசுதான் கஷ்டப்படும், உங்க சந்தோஷம் காணாம போயிடும். அதனாலதான் உங்ககிட்ட அதை சொல்லாம மறைச்சிட்டேன். என் மனசு கஷ்டப்படும், என் சந்தோஷம் காணா போயிடும்னு உன் மனசுல இருக்க வழியை என்கிட்ட இருந்து மறைச்சது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை பார்வதி. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒளி மறைவும் இருக்கக்கூடாது. சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, அதை நமக்குள்ள ஷேர் பண்ணிக்கணும். உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது தப்புதான் மாமா. இனிமே நான் எதையும் மறைக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மித்ரா தானே? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. என்ன மாமா சொல்றீங்க? நீ வண்டியில இரு. சூப்பர். அவமானப்பட்டாளா? ஆதியோட குட்வில் அம்பாஸ்டர். அவளுக்கு நல்லா வேணும் தான். நல்ல சூப்பரா பிளான் ஒர்க் அவுட் பண்ணி அவ மூக்க உடைச்சு விட்டுருக்க மித்ரா. இப்படிதான் பண்ணணும். இனிமே அந்த அம்மா குட்வில் அம்பாஸ்டர் இல்ல, பேட் அம்பாஸ்டர். கன்னடா ஆர்டர நல்லபடியா முடிச்சு கொடுத்ததுல இருந்து ரொம்ப கெத்தாவே நடந்துட்டு இருந்தா ஆண்டி. அதனாலதான் இப்படி ஒரு பிளான போட்டு வந்திருந்த ஃபாரினர்ஸ் முன்னாடி அவளை அவமானப்பட வச்சேன். ஆண்டி, இதுல வேடிக்கை என்னன்னா, இவ தப்பா இங்கிலீஷ் பேசுறத பார்த்து வந்திருந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறது கூட தெரியாம இவளும் கூட சேர்ந்து சிரிச்சா பாருங்க. அதான் அவ மக்கு பிளாஸ்திரி தானே. நீ சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு காது குளிர்ச்சியா இருக்கு. ஆனா இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு நான் அங்க இல்லாம போயிட்டனே. நான் மட்டும் அங்க இருந்திருக்கணும். இவன் வந்து நிக்கிறானே, எல்லாத்தையும் கேட்டிருப்பானோ? என்னாச்சு ஆண்டி? இது வரைக்கும் ஒண்ணும் ஆகல. மித்ரா காலி. ஐயோ,